ஹேய் தமிழு, அங்க என்ன எடுத்தாலும் இங்கேயும் அதே எடுப்பேன்னு சொல்றீ. அந்த பயம் இருக்கட்டுண்டி. என் பேரை கையில அருவாளை எடுத்தா உடம்பு இப்படிதான் நடுங்கும். எங்க மாமா அருவாள் எடுக்கணும்னு நினைச்சிருந்தா நேத்தே எடுத்து தலைய துண்டு துண்டா வெட்டி இருப்பாரு. எங்க உன் மாமாவை வெட்ட சொல்றீ பாக்கலாம். என் அப்பாவை தொடுறதுக்கு முன்னாடி வெட்ட வந்த கையும் இருக்காது, வெட்ட நினைச்ச தலையும் இருக்காது. சீவிடுவேன் சீவி. கொல்ல வந்தவருக்கு சப்போர்ட் பண்ணி காப்பாத்த வந்தவர் கூட சண்டை போடுற ஒரு வித்தியாசமான பிறவிய நான் இப்பதான் பாக்குறேன். ஹே, யார் கொல்ல வந்தாங்க யார் வெட்ட வந்தாங்கன்னு எனக்கு தெரியும். நீ உன் வேலையை மட்டும் பார்த்துட்டு ஓடு. பாட்டு இவ எதுக்கு அருவாளை கையில வச்சு கத்திட்டு இருக்கற? என்னடே, என்ன பிரச்சனை உனக்கு? கத்திட்டு மட்டும் இருக்க மாட்டேன். இதுக்கு மேல ஏதாவது பண்ணான்னு வச்சுக்கோ, வெட்டிட்டு தான் பேச வேண்டியதா இருக்கும். பாத்துக்கோ. என் பேராண்டி, என்ன அந்த பைத்தியக்காரிகிட்ட ஏன் பேசிட்டு இருக்க? இந்தா இத வெட்டி கொடு. பாட்டு இதே மாதிரி ஒரு நாள் ஒருத்தன் தலையை சீவணும்ல. அவனை இப்படி எல்லாம் நொட்டு நொட்டு வெட்டக்கூடாதுடா. ஒரே வெட்டு, தலை கம்மாயை தாண்டி போய் விழுந்து கிடக்கணும். பாக்கலாம் பாக்கலாம், யாரு தலை உருளுதுன்னு பாக்கலாம். வேணாண்டி, தப்பு பண்ணாத. உன் அப்பா நல்லவன் இல்ல, அவ்வளவுதான் சொல்லுவேன். என் அப்பா பத்தி எனக்கு தெரியும். நீ வேலையை மட்டும் பார்த்துருப்ப. விடு பாட்டு, தவளையை யானையை வாழ்க்கையை தானாதான் கெடுத்துக்குமா. தான் அந்த லிஸ்ட்ல இவ்வளவு இருக்கிறாள் உன் பேத்தி. என் வாழ்க்கைய பாத்துக்க எனக்கு தெரியும். முதல்ல உன் வாழ்க்கைய பாரு. நீ அடியே நெல்றே, இத்தனை பேர் சொல்லி மாடி உன் மண்டைக்குள்ள புத்தி வரல, கோப்பா மேல உனக்கு சந்தேகம் வரல. சாகுற வரைக்கும் எனக்கு அவர் மேல சந்தேகமே வராது. ஏன்னா அவர் ஏன் அப்பா. உன் தலையெழுத்தை யாராலையும் மாத்த முடியாது. வழி தவறி போன ஆடு கூட வீடு வந்து சேர்ந்துரும். திமிர் எடுத்துட்டு போன கழுத அடிபட்டு தான் சாகும். நீ குடுறா பேராண்டி. உங்க அப்பா சுயரூப தெரியறப்போ உன் பக்கத்துல யாருமே இல்லாம தான் இருப்பாங்க. அப்ப யார் வருவான்னு நினைக்கிற? நான் தாண்டி. நானே சொல்லிட்டு இருக்கேன், ஆனாலும் உனக்கு நம்பிக்கை வரல. உண்மையா இருந்தா கேட்கலாம். ஆனா நீ அந்த சங்கர் கூட காசுக்கும் பதவிக்கும் ஆசைப்பட்டு என் அப்பாவை பலிக்கடா வாக்கிட்டு இருக்க. ஆனா நான் என் அப்பாவை அப்படியெல்லாம் ஆக்க விட மாட்டேன்டா. அவருக்கு நான் இருக்கேன். இப்படியே இருந்தா அவனுக்கு நீ மட்டும்தான் இருக்கணும். நீ மட்டும்தான் இருப்ப. நீ வா பேராண்டி. பவித்ரா நீ வா. தமிழ் தமிழ் நீ வா. உங்களுக்கு வேணா உங்களை நம்புற உங்க பொண்ணோட வாழ்க்கையை கெடுக்கிறது தப்பு இல்லைன்னு தோணலாம். ஆனா என்னால என் ஃப்ரெண்டை இப்படி பார்க்க முடியாது. நீங்க யாரு, எப்படிப்பட்டவரு, என்னென்ன அயோக்கித்தனம் பண்ணீங்க, இப்ப என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க, எல்லாத்தையும் அவளுக்கு புரிய வைப்பேன். பாரதி அழுது பார்த்திருப்பீங்க, சண்டை போட்டு பார்த்திருப்பீங்க, சவால் விட்டு பார்த்தது இல்ல. நீங்க பண்ண எல்லாத்துக்கும் மொத்தமா சேர்த்து உங்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கணுமோ அதை கொடுத்துட்டு தான் நான் இங்க இருந்து போவேன். என்ன யோசிச்சுட்டு இருக்க? இல்லத்தா, நானே உன் வாழ்க்கையை கெடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். ஆமா டாலு, நான் தான் கெடுத்து போட்டேன். காலையிலேயே சும்மா எரிச்சல கல்பிட்டு இருக்காத. போ, பேசாம காஃபி குடிச்சிட்டு வேலை ஏதாவது இருந்தா பாரு. நீ என்ன வேணாலும் சொல்லு, உன்னை இப்படி பாக்குறதுக்கு கஷ்டமா இருக்குதுதா. பா, நடந்தது எதுவுமே புரியாம பேசிட்டு இருக்காதப்பா. ஒரு நாள் உண்மை என்னன்னு எல்லாருக்கும் தெரிய வரும்ல, அப்ப எல்லாரும் நம்மள தேடி வருவாங்க. நீ வேணா பாரு. நடந்த தப்புக்கும் உனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு ஒரு நாள் எல்லாருக்குமே புரியதான் போகுது. இல்லத்தா, இல்ல, உன் புருஷன் அந்த பாரதி வரைக்கும் மனச மாத்தி வச்சிருக்கான். பாரதி இல்லப்பா, நம்மள படிச்ச அந்த ஆண்டவனே வந்து சொன்னாலும் நான் அவங்கள நம்ப மாட்டேன்.
படிச்சியா காலையில? இல்லையாத்தா? என்னவா? பா, திருப்பியும் எலெக்ஷன் டேட் அறிவிச்சிட்டாங்க போலயே. ஆ? பாரு நீ வேணா. பா, அந்த சங்கரை காலி பண்றதுக்கு கடவுளே நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்காருல்ல? வேணாத்தா. இப்போ நமக்கு இருக்கிற பிரச்சனையில இந்த எலெக்ஷன் எல்லாம் வேண்டாத்தா. நான் நிக்கல, வாபஸ் வாங்கிக்கிறேன். பா, உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? பா, அந்த அழகர் அன்னைக்கே வாபஸ் வாங்குறேன்னு சொல்லிட்டான்ப்பா. அவன் வாபஸ் வாங்கிட்டான்னு வச்சுக்கோயேன், நீ அண்ணா போஸ்ட்ல ஜெயிப்பப்பா. அவனை தவிர உன்னை யாரும் எதிர்த்து நிக்க போறதும் இல்ல. அதனால நீ எலெக்ஷன்ல நின்னு ஜெயிச்சிரு. நீ யாருன்னு அந்த சங்கருக்கும் மத்தவங்களுக்கும் காட்டுப்பா. ஏத்தா, உன் புருஷனாவது வாபஸ் வாங்குறதாவது, முன்னாடியாவது என்னை எப்படியாவது தோக்கடிக்கணும்னு கங்கணம் கட்டிக்கிட்டு அலைஞ்சுக்கிட்டு இருந்தான். இப்போ அந்த சங்கர் சொல்றதை கேட்டுப்புட்டு என்னை வெட்டுவேன் குத்துவேன்னு அலைஞ்சுக்கிட்டு இருக்கான். அவ போய் வாபஸ் வாங்குவான்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற நீ. அப்படின்னா இன்னும் வசதியா போச்சு இல்ல? அந்த அழகரை ஜெயிச்சு நம்ம யாருன்னு காட்டுவோம். அத ஆண்டாளே காரு, இதெல்லாம் ஒண்ணும் வேணாம். இந்த பிரச்சனையெல்லாம் முடிஞ்சு நீங்க 2 பேரும் சந்தோஷமா ஒன்னா சேர்ந்து வாழணும். ஆனா நீ என்னடான்ட்டா பிரச்சனையை வளர்க்குற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிற நீயே. வேண்டாம் ஆண்டாளு. இங்காரு, எனக்கு பிரசிடென்ட் ஆகிறத விட உன் வாழ்க்கை தான் முக்கியம். எனக்கு என் வாழ்க்கையை விட இந்த எலெக்ஷன்ல நீ ஜெயிக்கிறது தான் ரொம்ப முக்கியம். அதா நீ சொல்ற மாதிரியே செய்யறேன்னு வச்சுக்கியே, மாப்பிள்ள கோவப்பட்டு உன்னை வேண்டாம்னு சொல்லி போட்டாருன்னா என்ன பண்ணுவ நீ? அவன என்ன வேண்டான்னு சொல்றது? நான் அவனை வேண்டான்னு தூக்கி போட்டு போயிட்டே இருப்பேன். பா, நான் திரும்ப திரும்ப சொல்றது ஒரே ஒரு விஷயம் தான்ப்பா. எனக்கு எப்பவுமே நீ தான் முக்கியம், நீ மட்டும் தான் முக்கியம். உனக்கு அப்புறம் தான் வேற யாரா இருந்தாலும். உன்னை அடிக்கணும்னு நினைக்கிற எல்லாருக்கும் நீ யாருன்னு காட்டணும்பா. உன்னை தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்கிற அழகருக்கும் நீ யாருன்னு காட்டணும். சரிதா, நீ இம்புட்டு தூரம் சொல்றேன்டா, நீ சொல்ற மாதிரியே அப்பா செய்யறேன். செஞ்சிடறேன். செஞ்சு போறேன். அப்புறம் என்னப்பா, முதல்ல கிளம்புங்க, நம்ம சூட ஏத்தி சாமி கும்பிட்டுட்டு வந்துருவோம். கரெக்ட் தான். நமது ஓட்டு சுத்தி இருக்கே, உங்கள் ஓட்டு சுத்தி இருக்கே, உங்கள் ஓட்டு சுத்தி இருக்கே, உங்கள் ஓட்டு சுத்தி இருக்கே, உங்கள் ஓட்டு சுத்தி இருக்கே, சுத்தில் ஓட்டு சுத்தி இருக்கே, உங்கள் ஓட்டு. இருக்கே. மத்திரிச்சு வந்தா பாருங்க, ஆர்த்தி எடுத்துட்டு. பின்ன எங்க மாமா மறுபடியும் எலெக்ஷன்ல நிக்கிறாரு. எதிர்ல நிக்க போறது யாரா இருந்தாலும் அவங்கள மண்ண கவ வைக்க போறாரு. அவருக்கு ஆராத்தி எடுத்து பொன்னாடை போத்த வேண்டாமா? அப்படின்னா ஆராத்தி நீ எடு, பொன்னாடைய நான் போத்துறேன். அப்படியே பண்ணலாம். ஏய், கக்க போ. மாமா, உங்களை எதிர்த்து நிக்கிற ஆளை விட நீங்க 50,000 ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிக்கணும் மாமா. 50,000-மா? நம்ம ஊருக்குள்ளே 5 பேர் தான் இருக்காங்க. அப்படின்னா மொத்த ஓட்டையும் நீங்களே வாங்குங்க மாமா. அவங்களுக்கு ஒரு ஓட்டு கூட விழக்கூடாது சொல்லிட்டேன். நீ சொல்லிட்டால, பண்ணிருவோம். அதெல்லாம் என் பேரை ஜெயிச்சிருவாண்டி. நீ ஆரத்தி எடு. வெற்றி உங்களுக்கே நமது மாமா. வெற்றியை எல்லாருமே சரித்திரம் என்பார்கள், நமது எதிரியை தரித்திரம் என்பார்கள். மாமா சூப்பர் மாமா, இத நான் நோட் பண்ணி வச்சுக்கிறேன். பிரச்சாரத்துல யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வருங்கால பிரசிடென்ட்டுக்கு நான் பொன்னாடைய போத்துறேன். நல்லா இரு, நீதான் ஜெயிப்ப. உன்னை எதிர்த்து ஒரு பையனும் ஜெயிக்க மாட்டான், ஜெயிக்கவும் முடியாது. பாட்டி, நான் பிரசிடென்ட் ஆனோன்னு முதல் கையெழுத்து எதுல போட போறேன் தெரியுமா? எதுல போடுவேன்னு எனக்கு தெரியாதே.
தமிழ கடத்த சொன்னவனையும் ஆண்டால குத்துறதுக்கு ஆள் கூட்டிட்டு வந்தான் தெரியுமா? அந்த அயோக்கிய பையனை தூக்கி உள்ள வைக்கிற எஃப்ஐஆர்ல தான். மாமா உண்மைய ரொம்ப நல்லா தூங்க வைக்க கூடாது மாமா. நாம எழுப்பி விடலனாலும் அதுவே ஒரு நாள் முழிச்சுக்கும். அன்னைக்குதான் நிறைய பேருக்கு கண்ணு திறக்கும். ஹே, என்ன பேச்செல்லாம் ஒரு மாதிரி தினுசா இருக்கு? நான் உன் அக்கா, இவரு உன் அப்பாங்கிறது உனக்கு ஞாபகம் இருக்கட்டும். அக்கா ஏய் இரு, நீ எதுக்கு சண்டைக்கு போற? நான் டீல் பண்ணிக்கிறேன். இந்தாரியோ, பெத்தா மட்டும் அப்பனாயிராது, புரிஞ்சுக்கிட்டு நடக்கணும். கூட பிறந்தா மட்டும் அக்கா ஆயிராது, உண்மை என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு நடக்கணும். புரியுதா? அட ஏண்டா நீ செவடங்காதர சங்கூதிட்டு இருக்க? அவளுக்கெல்லாம் அவன் அப்பா கண்ணுக்கு முன்னாடி கத்தி எடுத்து குத்துனாலும் அத கூட கனவுன்னு சொல்லிட்டு இருப்பான். கரெக்டா சொன்ன பாட்டி. சின்ன வயசுல கதை சொல்லும் போதெல்லாம் நம்பலாம். இப்ப கழுத வயசு ஆகியும் அப்பா சொல்ற கதையை நம்பிக்கிட்டு இருந்தா என்ன பண்றது? ஏய், இந்த பாரு, வார்த்தையை அளந்து பேச சொல்லிட்டேன். அளந்து பேசினா ஒரு ஜான் அளக்கலாமா? அவகிட்ட எதுக்கிட்ட ஏறிட்டு போற? எதுவா இருந்தாலும் என்கிட்ட பேசு. மாமா அவகிட்டே என்ன மாமா பேசிக்கிட்டு இருக்கீங்க? நீங்க வாங்க, இந்த எலெக்ஷன்ல ஜெயிச்சிட்டு அதுக்கப்புறமா வச்சுக்கலாம். நான் இருக்கிற வரைக்கும் அதை நடக்க விட மாட்டேன். அம்புட்டு பேரும் அவன் பேச்ச கேட்டுட்டு ஆடிட்டு இருக்கீங்கல்ல, இப்ப சொல்றேன் கேட்டுக்கங்க. இந்த எலெக்ஷன்ல நான் அவனை தோக்கடிக்க மாட்டேன். என் பொண்ணு ஆண்டாள நிறுத்த போறேன். அவளை நிறுத்தி இந்த பையலை தோக்கடிச்சு காட்டுறேன். அப்பா, எதுக்கு அதெல்லாம்? நீ ஏன் நின்னு இருப்பா? தோக்குறவங்க உன்கிட்ட தோத்தா என்ன, என்கிட்ட தோத்தா என்ன? தோக்க தானே போறாங்க. இல்லத்தா, உன்கிட்ட தான் அவன் தோக்கணும். யோ மாமா, நீ நின்னாலாச்சும் ஏதாச்சும் ஒரு ஓட்டு வாங்குவ. இவன் நின்னா இவளுக்கு இவளே ஓட்டு போட்டாதான் உண்டு. எதுக்கு இந்த தேவையில்லாத விச பறிச்ச? அதையும் பார்க்கலாமடா. யாரு ஜெயிக்கிறாங்க யாரு தோக்குறாங்கன்ட்டு நானும் பாக்குறேன். ஏ தர்மலிங்கம், இப்ப கூட உன் நரிமூளையை வச்சு புருஷ முண்டாட்டி பிரிக்கத்தானே பாக்குற? நீ எல்லாம் கூட அப்பனாடா? ஆத்தா, என்ன ஆத்தா, என் பொண்ணை நிறுத்துறேன்னு உடனே அப்படியே அந்தர் பண்டி போடுற நீ. ஏன் என் பொண்ணுகிட்ட உன் பேரன் தோத்து போடுவான்னு பயமா இருக்காக்கும்? இம்புட்டையும் செஞ்சுட்டு எப்படா உன்னால சிரிக்க முடியுது? நெஞ்சில கொஞ்சமாவது ஈரம் இருந்தா இப்படி எல்லாம் உனக்கு பேச தோணுமாடா? ஹே கிழவி, இன்னும் எத்தனை நாளைக்கு தான் என் அப்பா மேலேயே பழி போட்டுட்டு இருக்க போற? அவர் எந்த தப்பும் பண்ணலன்னு எனக்கு தெரியும். கூடிய சீக்கிரம் உனக்கும் தெரிய வைக்கிறேன். உன்னையெல்லாம் 100 பேர் வந்தா கூட திருத்த முடியாது. ஏ பேராண்டி, வா போலாம். இவ மூஞ்சில முழிச்சா போற காரியமும் நடக்காது, போற வேலையும் நடக்காது. வாடா போலாம். தாய் கிழவி, போட்ட குப்பையை எடுத்துட்டு போ. வாயா. இல்ல தலைவரே, என் பொண்ணு இந்த தடவை நிக்கட்டும். கண்டிப்பா நான் ஜெயிக்க வைக்கிறேன். யாரு? ஏன் மாப்பிள்ளையா? தலைவரே, அவனை எப்படி தோக்க வைக்கணும்ட்டு எனக்கு தெரியும் தலைவரே. இங்க இருங்க தலைவரே, இந்த வருஷமும் நான் தான் ஜெயிப்பேன். அது அப்படியே தொடரும் தலைவரே. இருங்க, இந்த வருஷம் சொல்லி வச்ச மாதிரி என் பொண்ணு ஜெயிப்பான். நான் ஜெயிக்க வைப்பேன். சரி தலைவரே, அப்ப வச்சுட்டுமா? சரி. ஆமா, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கிற? நடிக்காதே ஐயோ. வெளியே இருந்து பயப்படுற மாதிரி நடிக்கிறது பண்றது எல்லாமே பயங்கரமா இல்லையா? இருந்தாலும் நீ பயப்படவே மாட்டியடா மாப்ள. என்னடா இவனை சமாளிக்கவே முடியலையான்னு பாக்குறியா நீ? நான் கொசுக்கு பயந்து கூரையை கொளுத்துறதுக்கும் எலிக்கு பயந்து வீட்டை எரிக்கிறதுக்கும் நான் என்ன முட்டாளாயா? நீ பண்றதெல்லாம் பார்த்துட்டு நான் அமைதியா இருக்கேன்னா நான் பயந்து போயிருக்கேன்னு அர்த்தம் இல்ல. நாள் பார்த்துட்டு இருக்கேன்னு அர்த்தம். உன்னை அழிக்கிறதுக்கான நாள் பார்த்துட்டு இருக்கேன்னு அர்த்தம். புரியுதா? அதுக்கு இந்த ஜென்மம் உனக்கு பத்தாதடி மாப்ளே.
நீயே இன்னொரு பிறவி எடுத்துட்டு வந்து அப்புறமேட்டு பார்க்கலாம். யோ மாமா, ஈசல் தெரியுமா உனக்கு? இந்த மழை காலத்துல சும்மா மோசன்னு எல்லா இடத்துலயும் சுத்திட்டு இருக்குமே, தெரியுமா ஈசல்? அந்த ஈசலை மனசுக்குள்ள பறந்துன்னு நினைச்சு பறந்துட்டு இருக்கோம். ஆனா அதுக்கு தெரியாது அதோட வாழ்க்கை ஒரே ஒரு நாள் தான். ஓ, ஒரு நாள் பறக்கும், ஒரே நாள்ல பொட்டுன்னு போயிடும். நீ ஈசலா இருந்துட்டு மனசுக்குள்ள பறந்துன்னு நினைச்சிட்டு இருக்கிற, கூடிய சீக்கிரமே கீழே விழுந்து சாவ பாரு நீ. மாப்பிள என்னையா நீயே என்னைய இம்புட்டு அசால்ட்டா எடை போட்டுப்புட்ட? ஏய், நான் இம்புட்டு பண்ணியுமா என்ன நீ சாதாரணமா நினைச்சிட்டு இருக்கிற நீயே? ஏய் மாப்பிள, மத்தவங்க மாதிரி என்ன அசால்ட்டா நினைச்சிடாதியா. உண்மையாலுமே நான் ரொம்ப மோசமான ஆளு. எனக்கு தெரியும்யா நீ எவ்வளவு மோசமான ஆளு, எவ்வளவு கேவலமான ஆளுன்னு. உன் நல்ல நேரையா ஆண்டெல்லாம் உன்னை நம்புறனால தான் இத்தனை நாள்லாம் நீ நின்று பேசிட்டு இருக்கிற. இல்லன்னு வச்சுக்க, இப்படி ஒருத்த வாழ்ந்தா அப்படின்னு நாங்க தான் உட்காந்து பேசிட்டு இருந்திருப்போம். இல்லை கிறுக்குனாயா நீயே? நான் சாகிற வரைக்கும் ஆண்டாள் என் பேச்சை தான் கேட்டுக்கிட்டு இருப்பா. என்னை மட்டும்தான் நம்புவா. ஏன்டா உன் மக வாழ்க்கையை நீயே கெடுக்கிறிய? அது உனக்கு உறுத்தலையா? ஏய், ஓ கூட வாழ்றதை விட என் புள்ள வாழா வெட்டியா இருக்கிறதே மேல்றான். இல்லை, சில பேரை பார்த்தா தாண்டா பிடிக்காது. தக்காளி முன்னெல்லாம் ஏய் நினைச்சாலே பிடிக்க மாட்டேங்குதுயா. உள்ளுக்குள்ள ஒல கொதிக்கிற மாதிரி ரத்தம் கொதிக்குதுடா. அப்படி இருந்தா வந்து என்ன செய்ய வேண்டியதானயா? அதை விட்டு எதுக்கே ஆதி குடும்பத்தை கெடுக்கிற நீ? ஏய், இத நீ எத்தனை தடவைடா என்கிட்ட கேட்டுக்கிட்டு இருப்ப? நானும் எத்தனை தடவைடா சொல்லிக்கிட்டு இருப்பேன்? கரா, எனக்கு நீ வேற அவன் வேற கிடையாது. ரெண்டு பேருமே ஒண்ணுதான். அதனாலதான் அன்னைக்கு அவன் பொண்ணை கடத்திட்டு போய் அவன் குடும்பத்தை கெடுத்தேன். உன்னையும் ஆளை வச்சு குத்த நினைச்ச, தப்பிச்சு தொலைச்சிட்ட. ஏய் மாப்பிள, இப்ப என்னையா வேணும் உனக்கு? இப்ப என்ன இப்போ? இது அம்புட்டையும் நான் தான் பண்ணேன்னு ஒத்துக்கிட்டா போதுமில்ல உனக்கு? சரியா மாப்பிள? நான் செய்யாத தப்பு அம்புட்டையும் நான் தான் செஞ்சேன்னு சொல்லிவிட்டு ஜெயிலுக்கு போறேன். ஏய் இங்கறியா? ஆனா அப்புறம் நீ வந்து என் மக கூட சந்தோஷமா வாழணும். எனக்கு அது மட்டும் போதுமையா? என் மகவோட சந்தோஷமா வாழ்வேன்னு சத்தியம் பண்ணி கொடு. சத்தியம் பண்ணு. நீ எதுக்குப்பா கண்ணவன் கிட்ட சத்தியம் கேட்டுட்டு இருக்க? செய்யாத தப்புக்கு நீ எதுக்கு தண்டனை அனுபவிக்கணும்? ஹே, இது பாரு, உனக்கு நான் தான் பொண்டாட்டிங்கிற நினைப்பு இருந்துச்சுன்னு வச்சுக்கோயேன், என் கூட வாழணுங்கிற ஆசை இருந்தா என் அப்பா மேல போட்ட பழிக்கும் நீ அவருக்கு செஞ்ச பாவத்துக்கும் அவருக்கு கால்ல விழுந்து மன்னிப்பு கேளு. அதுக்கப்புறம் வேணா நான் யோசிக்கிறேன் உன் கூட வாழணுமா வேண்டாமான்னு. ஏதா அதெல்லாம் ஒண்ணு வேணாத்தா. இங்காரு, எனக்கு நீ மாப்பிள்ளையும் சந்தோஷமா வாழ்ந்தீங்கன்னா அதுவே போதும் தான். நான் எங்கேயாவது கண்காணாத இடத்துக்கு போயிடுறேன். நல்லா நடிக்கிறியா நீ? ஹே, இப்ப எதுக்கு நீ லூஸ் மாதிரி சிரிச்சிட்டு இருக்க? எங்களை பார்த்தா உனக்கு காமெடியா இருக்கா? யாரு நான் லூசா? வேற லெவல்யா நீ இல்ல? இந்தாரு ஆண்டாளு, நீ இருக்கிற வரைக்கும் இல்லடி, நீ இந்த மாதிரி இருக்கிற வரைக்கும் இந்த ஆள் என்ன வேணா பண்ணுவான். இந்த ஆளை யாரும் எதுவுமே பண்ண முடியாது. எழுதி வச்சுக்க. சரி, நீ இனிமேல் நீயே உண்மையை தெரிஞ்சுக்கிற வரைக்கும் யார் என்ன சொன்னாலும் நீ நம்ப போறது இல்ல. விட்டுருவோம். இந்தாரியோ, நீ நல்லா நடிக்கிறிய, ஆனா ஒரே மாதிரி நடிச்சுக்கிற. இது ரொம்ப நாளைக்கு செல்லாது. சரியா? சூதானமா இருந்துக்க. நான் இன்னைக்கு மாதிரி எல்லா நாளுமே சிரிச்சிட்டே உட்காந்துருக்க மாட்டேன். உள்ளுக்குள்ள வேற ஒரு அழகர் தூங்கிட்டு இருக்கிறான்.